Coulomb's law explains interaction between two point charges Q1, Q2 or Q20, etc. There is an interaction, a charge exerts an influence of another charge. So every charge exerts an influence in a surrounding space. For example, a charge Q exert an influence around the surrounding space like this. If another charge, that is called test charge, this is called source point charge, this is called test point charge. ஒரு test charge இங்க கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு force கிடைக்கும். Either attractive force or repulsive force. இப்படி இதை கொண்டு வந்தா அந்த force கிடைக்குன்னா இதோட influence அங்கே இருக்குன்னா so every charge create an influence in a surrounding space. இந்த influence create பண்றத சொல்ற இந்த ஸ்பேஸ் சொல்றதுதான் electric field. What is electric field? Electric field is a space around the charge in which influence of that charge is felt. எப்படி எர்த்தை சுற்றி கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கோ, கிராவிடேஷனல் ஃபீல்ட் எங்க இருக்கு? எர்த்துக்கு சுற்றி வெளியில இருக்கு ஸ்பேஸ். அப்ப எர்த்தை சுற்றி ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் விட்டுறோம்னா அது கீழே வரும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? எர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இது யாரு? கிராவிடேஷனல் ஃபீல்ட். எங்க வரைக்கும் எர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அது கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஒரு மேக்னெட் எடுத்தீங்கன்னா மேக்னெட் ஒரு பின் இங்க வைக்கிறேன், பின் அட்ராக்ட் ஆகல அப்படியே மூவ் பண்றேன். இந்த இடத்துல ஒன்றோன்னா அட்ராக்ட் ஆகும். இப்போ இதுல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்ப இது யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ ஒரு மேக்னெட் அதை சுற்றின இடத்துல எங்கெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுதோ அது மேக்னெட்டிக் ஃபீல்ட். எர்த் அதை சுற்றின இடத்துல எர்த் அதை சுற்றி எந்த இடத்துலலாம் அதோட இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுதோ அது கிராவிடேஷனல் ஃபீல்ட். அதே மாதிரி ஒரு சார்ஜ் அதை சுற்றி எந்த இடத்துலலாம் இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுதோ அது எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது என்னது? The space around the charge in which influence of charge is felt. எந்த சார்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றோமோ அந்த சார்ஜ் பேர் சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சார்ஜ் கொண்டு வரும். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொரு சார்ஜ் கொண்டு வரும். இன்னொரு சார்ஜ் கொண்டு வந்து அதுக்கு ஃபோர்ஸ் கிடைச்சா அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் இது ஃபோர்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் அந்த இடத்துலலாம் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்போ அதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா the space around the charge in which influence of charge is felt. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் இந்த இடத்துல கொண்டு வந்தா எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குமோ அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அடிக்கும். இந்த பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு கண்டுபிடிக்கணும்னா ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ்னா ஒன்று கொஞ்சம் அப்படி ஒரு சார்ஜ் நம்மளுக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q0 வச்சுக்கோம். Q0 சார்ஜுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குது. அப்போ யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சா அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அரவுண்ட் த சோர்ஸ் சார்ஜ் or due to source charge is defined as force experienced by unit test charge placed at that point. Electric field at a point is defined as electric field at a point due to source charge is defined as force experienced by unit. Q0 க்கு F, Q0 சார்ஜ் கிடைக்குது F. அப்ப யூனிட் சார்ஜ் கிடைக்கும் F by Q0. அப்ப force experienced by unit test charge is called electric field at a point. ஒரு பாயிண்ட் மா. வேற electric field வந்து டிஸ்டன்ஸ் மாறும். தள்ளி போக electric field குறைஞ்சிட்டே இருக்கும். கிட்ட வர electric field போகும். அப்ப electric fieldங்கிறது டிஸ்டன்ஸ் வச்சு மாறும். அப்ப ஒரு பாயிண்ட் தான் பெஸ்ட். அதான் electric field at a point due to source charge யார் ஃபார்ம் பண்றாங்களோ அது is defined as force experienced by unit test charge. யார் கொண்டத ஃபீல் பண்ண வைக்கோமோ அதான் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். யூனிட் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் அட் தட் பாயிண்ட். இப்போ அத கண்டுபிடிக்கும். இப்போ இந்த பிளஸ் Q சார்ஜ்னால நான் ஃபீல்ட்ல ஒரு பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும். இப்போ பிளஸ் Q சார்ஜ்ங்கிறது சோர்ஸ் சார்ஜ். இது சோர்ஸ் சார்ஜ். Consider a source point charge. Source point charge placed at a point O.
let Q0 is a test point charge. Test point charge. Placed at a point P which is at a distance R from plus Q. எனக்கு இந்த plus Q இருந்து R டிஸ்டன்ஸ்ல Pங்கிற பாயிண்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வச்சா எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்கும் கண்டுபிடிக்கும். ரெண்டு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் ஒன்று கிடையாது. அதான் Q0 ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டு யூனிட் கண்டுபிடிக்க போறேன் அவ்வளவு. அப்ப இது ஒரு Q0ங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜை Pங்கிற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். which is அந்த பாயிண்ட் which is at a distance R from plus Q. According to Coulomb's law படி இந்த சோர்ஸ் சார்ஜ்னால இதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்கும் நம்ம எழுதுறோம். இப்போ ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q0 by the charge Q. அல்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் by the charge Q0 due to source charge Q. source charge Q னால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறோம்ல அந்த இடத்துல உள்ள டெஸ்ட் சார்ஜ்க்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்கும்னா கூலம்ஸ் லா படி நம்ம ஏற்கனவே படிச்சோம். F vector equal to வேணா இங்க F Q0 எழுதலாம். F vector equal to K into Q0 by R square R cap. R cap என்றது எது? யூனிட் வெக்டார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் R12 F12 வெக்டார்னா R2 ன்னு வரும். இங்க அப்படிலாம் வேண்டாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு சார்ஜ் இருக்கும். ஃபோர்ஸ்னா ரெண்டு சார்ஜ் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு சார்ஜ் தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ்னா இன்டராக்ஷன் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு சார்ஜ் தான் வரும். ரெண்டுக்குமே தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ்க்கு ரெண்டு சார்ஜ் ஆகும். மினிமம் ரெண்டு சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு சார்ஜ் தான் வரும். அப்ப ஒரு ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q0 by the charge Q K Q0 by R square R cap is a unit vector. அது டைரக்ஷன் சொல்ல முடியாது. இந்த சார்ஜுக்கு எந்த சார்ஜ் மேல ஆக்ட் பண்ணோ அந்த டைரக்ஷன் இந்த பார்த்து R cap யூனிட் வெக்டர். இந்த பிளஸ் 2 சார்ஜ் ஆனது அவுட் சைடு இருக்கும். அப்புறம் பேசுவோம். equal to 1/4 K வேல்யூ 1/4 எக்ஸ்ட்ரான்ஸ் ஸ்கொயர் ஃப்ரீ ஸ்பேஸா இருந்தா 1/4 எக்ஸ்ட்ரான்ஸ் ஸ்கொயர் Q யூனிட் Q0 by R square R cap. இது ஃபோர்ஸ் யார் கிடைக்கிற ஃபோர்ஸ் Q0. எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a பாயிண்ட் டெஃபினிஷன் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point is defined as force experienced by unit discharge. Q0ங்கிற டிஸ்சார்ஜ்க்கு F ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ யூனிட் சார்ஜ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா F Q0 அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெஃபினிஷன் படி. இப்போ E வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point is defined as electric field at a point due to source charge என்ன கிடைக்குது? is defined as force experienced by unit discharge. பை போட்டுக்கலாம். unit discharge based at that by effect of Q0. நீங்க ஒண்ணுமே வேண்டாம். Q0 வெட்டு ஒன்று போட்டா அது FEI. ரெண்டு சார்ஜ்ல எந்த இடத்துல கண்டுபிடிக்கமோ அந்த சார்ஜ் எடுத்துட்டு ஒண்ணு போட்டா இந்த சார்ஜ் இந்த கண்டுபிடிக்கும் இந்த சார்ஜ் எடுத்து ஒண்ணு போட்டா அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எப்ப E ஆக்கணும்னா ரெண்டு ஃப்ளோ உங்களுக்கு வரும். அப்ப E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q0 போட்டீங்கன்னா Q0 கேன்சல் ஆகி A Q by R square R cap அப்புறம் 1/4 distance to Q by R square R cap. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point. இதுல இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னலாம்? இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 7 ஆஸ்பெக்ட் இருக்கு. நீங்க இந்த பாயிண்ட் பாயிண்டா படிச்சீங்கன்னா ஈஸி. இப்படி பாயிண்ட் பாயிண்டா போட்டுக்கலாம். இருந்தாலும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படிலாம் இருக்கும்? டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பவுமே சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஆக்டிவ் அவுட்வர்ட் ஆகும். ஏன்னா பாசிட்டிவ் இது யூனிட் பாசிட்டிவ் ஆகும். இது இந்த ரிப்பல் அவுட்வர்ட். அதுவே சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவா இருந்தா மைனஸ்டிவா இருந்தா இன்வர்ட் ஆகும். பிளஸ்னா அழுவும் மைனஸ்னா இழுக்கும். இது டெஸ்ட் சார்ஜ் இது யூனிட் பாசிட்டிவ். பிளஸ் 2 சார்ஜ் அவுட்வர்ட் வரும். மைனஸ் 2 இன்வர்ட் இழுக்கும். பட் source charge வந்து பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் acts outward. Positive then electron pointing away from source charge, that is outward. அதே -2 charge இருந்தா அதுக்கு inward act பண்ணும், that is towards the source charge. inward. இது first one. ரெண்டாவது பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு எப்படி ஃபோர்ஸ் சொல்றது? எஃபெக்ட் E வெக்டார்னா எஃபெக்ட் ஆஃப் Q0. அப்ப எஃபெக்ட் ஆஃப் Q0 ஒரு பாயிண்ட்ல if E vector is the electric field at a point P,
If a discharge Q0 is placed at that point, the force experienced by discharge is effector equal to Q0 E vector. ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டார் இருக்கு. அந்த இடத்துல Q0 சார்ஜ் பிளேஸ் பண்ணா எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்கும்? Q0 E வெக்டார். யூனிட் டிஸ்சார்ஜ் வச்சா அது E வெக்டார். அப்ப Q0 டிஸ்சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ்? யூனிட் டிஸ்சார்ஜ் ஃபோர்ஸ் E வெக்டார். Q0 டிஸ்சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ்? Q0 E வெக்டார். அதான் ஃபோர்ஸ். அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆன டிஸ்சார்ஜ் Q0 பிளேஸ் அட் a point B. அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டார் இருந்தா ஃபோர்ஸ் வாங்க வெக்டார் Q0 E வெக்டார். இது ஃபோர்ஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ரிலேஷன் between F vector and E vector. சரியா? F vector and E vector. மூணாவது electric field vector is directly proportional to magnitude of charge source, but it is independent discharge. electric field எங்க discharge வருதா? வரவே அந்த சோர்ஸ் வருது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணும்? சோர்ஸ் சார்ஜோட மேக்னெட் தான் டிபெண்ட் பண்ணி தவிர அது டிஸ்சார்ஜ் டிபெண்ட் பண்ணி. சரி, டிஸ்சார்ஜ் நம்ம எதுக்காக எடுத்துவோம்? எங்களுக்கு யூனிட் டிஸ்சார்ஜ் ஒன்று இல்லை, அதனால Q0 டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சி அதை யூனிட் டிஸ்சார்ஜ் மாற்றிக்கலாம். அதை சொல்லி தவிர அது ஒரு டெஸ்ட் பண்ணுறது டெஸ்டர். கரண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது என்ன வேணும்? ஒரு டெஸ்டர் வேணுமா இல்லையா? கரண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு டெஸ்டர் வச்சு பார்க்குறது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் டெஸ்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது டிஸ்சார்ஜ் கிடையாது, அது இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு டிஸ்சார்ஜ் தேவைப்படுதே தவிர எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு டிஸ்சார்ஜ் வேணும். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுதான் டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் சார்ஜ் மட்டும் டிபெண்ட் பண்ணவே தவிர பட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் டிஸ்சார்ஜ் டிபெண்ட் பண்ணாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு நாள் டிஸ்சார்ஜ் வராது, ஒரு சார்ஜ் தான் வரும். ஃபோர்ஸ் நான் 2 சார்ஜ் வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒரு சார்ஜ் தான் வரும். திருப்பி சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டியா இருக்கனால அதுக்கு யூனிக் மேக்னிட்யூட் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனுக்கு யூனிட் டைரக்ஷனுக்கும் பர்டிகுலர் மேக்னிட்யூட். அப்ப as a electric field is a vector quantity, it has unique direction and magnitude. அதே டைம்ல மேக்னிட்யூட பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் 2 டைம் இன்க்ரீஸ் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ். என்ன ஸ்கொயர் இருக்கா இல்லையா? 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 4 டைம்ஸ் ஸ்கொயர். அதாவது 1 மீட்டர் 2 மீட்டர் ஆகுனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 4 டைம்ஸ் குறைஞ்சிடும். We propose to one by after the full area not condition. In discharge is sufficiently small. Discharge is sufficiently small ஆகினால discharge மூவ் பண்ணதுனால source charge மூவ் ஆகும். இத வச்சு அது ஒன்றும் தள்ள முடியாது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாத்த முடியாது டிஸ்சார்ஜ் வச்சு. டிஸ்சார்ஜ்ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டை மாடிஃபை பண்ணாது. டிஸ்சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்க தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனையோ மேக்னெட்டையோ மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ டிஸ்சார்ஜ் டஸ் நாட் மாடிஃபை த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு எலக்ட்ரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்சார்ஜ் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. சரியா? அதான் டிஸ்சார்ஜ் இஸ் சஃபிஷியன்ட்லி ஸ்மால் தட் வில் நாட் மூவ் த சோர்ஸ் சார்ஜ் பை மூவிங் த டிஸ்சார்ஜ். தட் இஸ் டிஸ்சார்ஜ் டஸ் நாட் மாடிஃபை எலக்ட்ரிக் ஃபீல்ட். டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை மாடிஃபை பண்ணாது. அடுத்து இந்த ஃபார்முலா படி சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் E vector is valid only for point charge. இந்த ஈக்குவேஷன்ல எல்லாமே இது என்ன சார்ஜ் அப்படினா பாயிண்ட் சார்ஜ். சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ். டெஸ்ட் பாயிண்ட் சார்ஜ். இது எல்லாமே பாயிண்ட் சார்ஜ் மட்டும் தான் அப்ளிகபிள். நீளமா ஃபுல்லா சார்ஜ் எடுத்தாலோ அது பெரிய உருண்டை ஃபுல்லா சார்ஜ் எடுத்தாலோ அதுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இது only for point charge applicable. This equation expression is applicable only for point charge. அதுவே கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா நீளமா போயிட்டே இருக்கான், அது பெருசா வீதியா ஏரியா ஃபுல்லா போயிட்டே இருக்கான். நம்ம கண்டினியூஸ் அண்ட் ஃபைனைட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பாயிண்ட் சார்ஜை வச்சு இன்டெகிரல் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இன்டெகிரேஷன் மஸ்ட் பி அப்ளை பண்ணணும். லாஸ்ட் பாயிண்ட், there are two kinds of electric field. electric field ரெண்டு டைப் இருக்கு. electric field சொல்றோம், வேறன்னு சொல்றோம். electric field ரெண்டு டைப் இருக்கு. யூனிஃபார்ம் electric field, நான் யூனிஃபார்ம் electric field. யூனிஃபார்ம் electric fieldனா என்ன? electric field is said to be uniform if direction of electric field is same at all points. Direction is same at all points and has constant magnitude. Magnitude time to time மாறக்கூடாது. constant magnitude இருக்கணும், ஒரே magnitude இருக்கணும், அதே மாதிரி ஒரே direction இருக்கணும். so constant magnitude அப்புறம் unique direction இருந்தா அதுக்கு பேரு uniform electric field. uniform electric field is represented by parallels.
பேரல் லைன் போட்டு இப்படி ஏரோ மார்க் ஒரே மாதிரி போட்டா அது யூனிஃபார்ம் ரெட்டிஃபைட் அர்த்தம். நான் யூனிஃபார்ம் ரெட்டிஃபைட் இது நான் யூனிஃபார்ம். If the magnitude or direction or both the electric field changes with respect to distance, the electric field is said to be non-uniform electric field. ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து எந்த எக்ஸாம்பிள் நான் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இப்படி இருக்கும், 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 இப்போ எது மாறிட்டே இருக்கு. மேக்னிடியூட் மாறாட்டாலும் கூட டைரக்ஷன் மாறும். கண்டிப்பாக இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா இது டைரக்ஷன் வேலை, இது டைரக்ஷன் வேலை, இது டைரக்ஷன் வேலை, இது டைரக்ஷன் வேலை. அப்போ இது பாயிண்ட் சார்ஜ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எய்தர் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை வச்சு மேக்னிடியூடோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஒரே பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்டா இல்லாமல் போனால் அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரியா? இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிக் டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் இருக்கும். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படி இருக்காது. அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டில் டூ டைப் இருக்கு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ். சரியா? தட்ஸ் ஆல். நீங்கள் ரைட்டிங் எழுதணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் ரைட்டிங் சொன்னேன். அடுத்தது கூலும்ஸ் லா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா ஒரு கொஸ்டின். இப்போ ஸ்டேட் கூலும்ஸ் லா எக்ஸ்பிளைன் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. அடுத்தது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அது. அப்புறம் அதில் ப்ராப்ளம் 1.1, 1.2, 1.4, 1.3 அப்புறம் இருக்கு. திருப்பி இப்போ இந்த வருஷத்தில் 1.5 ப்ராப்ளம் எடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது எல்லாமே ரைட்டிங் எழுதி, ரைட்டிங் நோட் எழுதி, பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் ஃபர்ஸ்ட் போடணும். டேட் போட்டு பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் போட்டு ரைட்டிங் எழுத முடிச்ச பிறகு பேரண்ட் சிக்னேச்சர். அதாவது நீங்கள் படிச்சு தான் எழுதிங்க, புக்கை பார்த்து எழுத அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். எனக்கு தனியாக இதை அப்லோட் பண்ணணும். இந்த வாட்ஸ்அப் குரூப் இனி ஒன்லி அட்மின் மட்டும் தான் பாஸ் அனுப்புவேன். நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்ப முடியாது. ஸோ இது ஒன்லி அட்மின்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் நேமில் எனக்கு வாட்ஸ்அப் இதை ஃபோட்டோ நீங்கள் எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா நான் செக் பண்ணுவேன். எப்படி எழுதிருக்கீங்க நான் அதை கரெக்ட் பண்ணுவேன். கரெக்ட் பண்ணி தப்பு இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ ரைட்டிங் அப்படியே கொண்டு போகணும். நீங்கள் நோட் அப்படியே வச்சுக்கிட்டு பின்னால் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து இங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் எடுக்க நீங்கள் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணி பேரண்ட் சிக்னேச்சர் வாங்கி எனக்கு அதை அப்லோட் பண்ணுங்கள் தனியாட்டு. உங்கள் நேமில் எனக்கு அனுப்பணும். ஸோ எவ்ரி கிளாஸ் இப்படி கொண்டு போகலாம். நல்லா படிங்க, வீட்டில் நல்லா படிக்க ஆரம்பிச்சு.